ஜெங்கா என்பது 70களில் பிரபலமான ஒரு விளையாட்டு. நீர் ஒரு கோபுரத்தை கட்டுகிறீர், அடுத்த நபர் மேல்மட்டத்திற்கு கீழே எங்கிருந்தாவது ஒரு துண்டை அகற்றுகிறார், மேலும் அடுத்த கட்டமாக அதை வைக்கிறார். கோபுரத்தை முதலில் விழ வைக்கிறவர் தோற்றுப் போகிறார். துல்லியமான மரத்தொகுதிகள். அவைகளின் நீளம் அகலத்தைப் போன்று 3 மடங்கும் உயரத்தைப் போல் 5 மடங்குமாய் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அதை வடிவமைத்தவர் விளையாட்டில் ஆர்வத்தை அதிகரிப்பதற்காக அளவுகளில் சீரற்ற நுண் வேறுபாடுகளை அறிமுகப்படுத்தினார் என. சரி, நம்முடைய எழுத்தாளர் வருணின் எவ்ரிதிங் இஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் என்ற புத்தகத்திற்கு திரும்புவோம். அவர் கூறுகிறார், வாழ்க்கை என்பது நற்பேறு மற்றும் உழைப்பால் செய்யப்பட்ட கட்டைகளை கொண்ட ஜெங்கா விளையாட்டு என. ஆகா, உங்களுக்கு நல்லூழ் வேண்டும், செய்ய வேலை வேண்டும், ஆமாம், அத்துடன் நீங்கள் செயலில் ஈடுபடவும் வேண்டும். எழுத்தாளரின் சொற்களில், நல்லூழின் சாறை அருந்தி அதன்பின் தனிப்பட்ட முயற்சியின் உணவை உண்டால் வெற்றியின் தாம்பூலம் நமக்கு நிச்சயம்.